ஒரு விபத்து, கார் விபத்து தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்டது. அந்த ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து ஒண்ணுல தலைவர்களுடைய கண் என்று பழுதுபட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். அதை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கண் தான் முகத்தில் இருக்கிறது, இன்னொன்று அகத்தில் இருக்கிறது, அதுதான் நல்ல கண் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு நல்ல கண் அவர்களை மதித்தார், தோழமை உணர்வோடு பாராட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தோழமைக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, 2001 நடைபெற்ற அதிமுக ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதும் எல்லோருக்கும் நினைவிருக்கும். விளக்கமா சொல்வது போல அப்போ அதை கண்டிச்சு, கைதை கண்டிச்சு முதலா அறிக்கை வெளியிட்டு யார் தெரியுமா? நம்முடைய தேர்தல் நல்ல கிணவர்கள் தான். இத்தனைக்கு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த அராஜகத்தோட நல்ல கிணவர்கள் கண்டிச்சார். தலைவர் கலைஞர் அவர்கள் தீட்டிய தாய் காவியம், அது தீட்டின நேரத்தில் அதற்கு நல்ல கிணவர் ஐயா அவர்களிடத்தில் தான் அணிந்துரையை வாங்கினார். அப்படிப்பட்ட தோழமை இறுதி வரை அதை பேணி பாதுகாத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நட்புணர்வோடுதான், கொள்கை உறவோடுதான் இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்தவும் வாழ்த்து பெறவும் நான் வந்திருக்கேன். நல்லக்கண் அவர்களுக்கு அண்ணன் அம்பேத்கர் விருது வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். நான் 2022 தகைசால் தமிழர் விருதை வழங்கினேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பிரமம். நல்லக்கண் அவர்களை நினைச்சு நம்ம பெருமிதம் கொண்ட ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு. உதாரணத்துக்கு 1-2 மட்டும் சொல்றேன். அண்ணன் அம்பேத்கர் விருதை பெறப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் 50,000 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இன்னொரு 50,000 விவசாய சங்கத்துக்கும் கொடுத்துட்டார் தோழர் நல்லக்கண் அவர்கள். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து விருப்பம் இருக்கு. என்னுடைய திருக்கரத்தால தகைசால் தமிழர்களுக்கு கொடுத்தப்போ அப்ப 10 லட்சம் ரூபாயை தந்தோம். அந்த 10 லட்சம் ரூபாய மட்டும் இல்ல, அதோட 5,000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு நிவாரண நிதியாக அளித்தவர் தான் நம்ம ஐயாக்கன் அவர்கள். அவருடைய 80வது பிறந்த நாளின் போது அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தா பாண்டியன் அவர்களும் பொருளாளர் MS தாவீத் அவர்களும் 1 கோடி ரூபாய் திரட்டி தந்தாங்க. அந்த 1 கோடி ரூபாய் மேடையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துவிட்டவர் தான் நம்ம ஐயாக்கன் அவர்கள். அதே மேடையில தமிழ் சார்ந்தோர் பேரவை அருணாச்சலம் அவர்களும் மதிப்பிற்குரிய இளவணி அவர்களும் இணைந்து எடுத்த முயற்சியின் காரணமாக கார் ஒண்ணு வாங்கி தலைவர் கலைஞர் மூலமா சாவியை ஒப்படைச்சாங்க. அந்த காரையும் இயக்கத்துக்காக கொடுத்து விட்டார். இப்படி இயக்கம் வேறு தான் வேறுன்னு நினைக்காம இயக்கத்துக்காகவே இயக்கமாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மாமனிதரை நினைச்சு பெருகிக் கொள்ளாமல் இருக்க முடியுமா?